இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் இஃப் கண்டிஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நீங்கள் ஆல்ரெடி இஃப் ஃபுல்லாகவே நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இபி பில் கால்குலேஷன்ஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ இஃப் எப்போ யூஸ் பண்ணும், எப்போ செக்கிங் வருதோ உங்கள் ப்ராஜெக்ட்ஸில், எப்போ செக்கிங் அப்படின்ற கான்செப்ட் வருதோ அப்போ தான் நீங்கள் இஃப் யூஸ் பண்ணுவீங்க, அப்படி தானே? இப்போது ஒரு சிம்பிளாக ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குன்னு வைங்க. ஒரு டோட்டல் மார்க்கை நான் செக் பண்ண வேண்டியிருக்கு. ஒரே ஒரு கண்டிஷன் தான். ஸோ அந்த டோட்டல் மார்க் வந்து எனக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 400க்கு மேலே இருந்தால் நான் ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா நான் ஒரே ஒரு கண்டிஷன் எழுதுவேன். அந்த கண்டிஷன் ட்ரூனா இந்த பிளாக்குக்குள்ளே போய் நீங்கள் இந்த பிளாக்குக்குள்ளே என்ன சொல்கிறீங்களோ அதை வந்து அந்த டாஸ்க் அது பண்ணும். நான் பிரிண்ட் ஆஃபில் வந்து கிரேட்டர் தென் 400 போட்டுக்கலாம். So you are eligible for first and second group, அதாவது மேக்ஸ் பயாலஜி அண்ட் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ சும்மா ஒரு எக்ஸாம்பிள். ஸோ யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த ஃபர்ஸ்ட் அண்ட் மேக்ஸ் குரூப், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குரூப் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான இஃப். இந்த கண்டிஷன் ட்ரூவானா இந்த பர்டிகுலர் பிளாக் ஒர்க் ஆகும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து இந்த பிளாக் ஒர்க் ஆகாது. அவ்வளோதான், சிம்பிள் இஃப்னு சொல்லுவோம். ஸோ ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், எந்த ஒரு கர்லி பிரேஸும் போட வேணாம். ஜஸ்ட்டு கூட நீங்கள் எழுதலாம், இதெல்லாம் போடாமல் நீங்கள் எழுதலாம். பட் போடுறது அட்வைசபிள், ஏன்னா மறக்காமல் இருக்கும். இது சிம்பிள் இஃப். இப்போ எல்ஸ் இஃப் வரும்போது என்ன பண்ணுவோம், எனக்கு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா ஒன்று ஒர்க் ஆகணும், பட் ஃபால்ஸ் ஆச்சுன்னா வேறு ஒன்று ஒர்க் ஆகணும் அப்படின்னா எல்ஸ் பார்ட் ஒர்க். அப்போ எல்ஸ் வந்துட்டாலே எய்தர் ஆஃப் த பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஆக்சுவலி வந்து இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இந்த ரெண்டாவது பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. அந்த மாதிரி இது பிளாக் 1, இது பிளாக் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ளூ கலர் வந்து பிளாக் 1 வச்சுக்கலாம், க்ரீன் கலர் வந்து பிளாக் 2 வச்சுக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒன்று 400க்கு மேலே இருந்தால் இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். 400க்கு கீழே இருந்ததுன்னா, பிலோ 400 இருந்ததுன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் first and second group. You are eligible for first and second groupன்றது first statement, first block. not eligibleன்றது second block. ஸோ எல்ஸ் எப்போ எழுதுவோம் அப்படின்னா, ஒரு விஷயம் ஃபால்ஸ் ஆனால் சம்திங் ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் எல்ஸ் எழுதுவீங்க. ஓகே, இப்போ இது ரெண்டு சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ ட்ரூனா இதை பண்ணணும், ஃபால்ஸ்னால் இதை பண்ணணும். சப்போஸ் இன்னும் நீங்கள் டெப்த்தாக போகிறீங்க, அதாவது 450க்கு மேலே இருந்தால் ஃபர்ஸ்ட் குரூப், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எனக்கு செக் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, ஆனால் ஒரு கண்டிஷன்ஸ் வந்தால் இன்னொரு கண்டிஷன்ஸ் வராது அப்படின்னா இந்த எல்ஸ்லேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா இஃப் ஆட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ அது அடுத்த மாடலில் பண்ணலாம். ஸோ அதுதான் தேர்ட் மாடல் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு 450க்கு மேலேனா ஃபஸ்ட் குரூப்புன்னு வச்சுக்கலாம். யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஃபஸ்ட் குரூப். சப்போஸ் 450க்கு மேலே எடுக்கலை, அவங்க வந்து 420 தான் எடுத்துருக்குறாங்க, இல்லை 430 அந்த மாதிரி எடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ்க்கு வரும்போது இங்கே ஒரு கண்டிஷன் நான் எழுதணும் அப்படின்னா நீங்கள் வந்து டோட்டல் என்ன எழுதலாம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 400. அப்போ விச் மீன்ஸ் 450க்கு மேலே இருந்தால் இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும், 450க்கு மேலே இல்லை, ஃபால்ஸ் ஆகுது, 430 அப்படின்னா ஃபால்ஸ் ஆகி இங்கே வருது. அப்போ இது 400க்கு மேலே இருக்குன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுது. என்றைக்குமே இந்த மாதிரி கண்டிஷன் எழுத போகிறோம் எல்ஸ் பிளாக்ல அப்படின்னா இஃப் போடணும். இங்கே வந்து இது எல்லோரும் மறந்துடுவாங்க, ஜென்ரலாக எல்ஸில் போய் எழுதுவாங்க இந்த மாதிரி. ஸோ அதுக்காக தான் நான் இஃப் போடாமல் எழுதுனேன். ஸோ இஃப் வந்து கண்டிஷன் வந்தாலே பக்கத்தில் இஃப் போடணும் நீங்கள், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எல்ஸ் பார்ட் வந்து மேலே உள்ள கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூனா இது ஒர்க் ஆகிட்டு வெளியே போயிடும், இந்த பிளாக்கை விட்டே வெளியே போயிடும். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா இங்கே எந்த கேள்வியும் கேட்காம எக்ஸிக்யூட் ஆச்சு இல்லையா, இங்கே வந்து பட் ஒரு கண்டிஷன் வச்சிடுறதுனால இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் தான் இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இப்படி நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு பண்ணிகிட்டே வரலாம். ஸோ எலிஜிபிள் ஃபார் செகண்ட் குரூப். இதை மாதிரி எத்தனை எல்சிஃப்னாலும் நீங்கள் எழுதிட்டே போகலாம். கீழே நீங்கள் வந்து
எனக்கு வந்து 300க்கு மேலே இருந்தால் தேர்ட் குரூப் எலிஜிபிள். இதை மாதிரி நீங்கள் வந்து எழுதிட்டே போகலாம். ஆனால் என்ன பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், ஏதாவது ஒரு பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பிளாக்கு, இது ஒரு பிளாக்கு, இது ஒரு பிளாக். ஸோ இது சிம்பிள் இஃப், இது இஃப் எல்ஸ், இது வந்து எல்ஸ்இஃப் மாதிரி, எல்ஸ்இஃப் இஃப் எல்ஸ்இஃப் அந்த மாதிரி வரும். இதில் வந்து இது மாதிரி எல்ஸ்இஃப் மாதிரி ஒரு 5 மாடல் எழுதியிருக்கீங்கன்னு வைங்க, ஒரு 5 கண்டிஷன்ஸ் எழுதியிருக்கீங்கன்னா இதை சேர்த்து 6 கண்டிஷன்ஸ் ஆகுது. அந்த 6 கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆச்சுன்னா எந்த பிளாக்கும் எக்ஸிக்யூட் ஆகாது. அப்படி எந்த பிளாக்கும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகலாட்டி லாஸ்ட் ஒரு பார்ட் ஒர்க் ஆகணும்னு ஏதாவது சம்திங் நீங்கள் மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க யூஸருக்கு அப்படின்னா, இந்த லாஸ்ட் இந்த எல்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து கடைசியில் இங்கே வந்து ஆட் பண்ணிடலாம். வெறும் எல்ஸ் போட்டுட்டு நீங்கள் எல்லா கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகிற பட்சத்தில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இதுக்கு இடையில நீங்கள் எழுதிடலாம், இந்த எல்ஸ்க்கு இடையில. ஆனால் இந்த எல்ஸ் மட்டும் தனியாக இஃப் இல்லாமல் வர்றது கடைசி பார்ட்டாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ இது ஒரு மாடல். அப்புறம் நெஸ்டட் இஃப், இஃபுக்குள்ளே இஃப், எனக்கு இந்த இஃப் ட்ரூ ஆச்சுன்னா சம்திங் டோட்டல் ட்ரூ ஆச்சுன்னா மேக்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னா நான் இங்கே வந்து மேக்ஸ் செக் பண்ணலாம். ஸோ மேத்தமெட்டிக்கலில் வந்து ஈக்குவல் டு 100 இருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம், மேக்ஸ் வந்து சென்டம் எடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு இஃபுக்குள்ளே நான் இன்னொரு இஃப் எழுதுறேன் இல்லையா. ஸோ இது வந்து நெஸ்டட் இஃப். இது எந்த மாடலில் வேணாலும் இருக்கலாம். இந்த சிம்பிள் இஃபில் நான் எழுதியிருக்கேன். ஸோ இதுவும் இந்த மாடலில் நீங்கள் எழுதலாம், இந்த மாடலில் எழுதலாம். ஆனால் நீ இன்னர் இஃபை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் அவுட்டர் இஃபை க்ளோஸ் பண்ணணும். இவ்வளோ தான் இஃப் கண்டிஷன்ஸ். நீங்கள் எந்த லாங்குவேஜில் படித்தாலும் சரி இந்த சிம்பிளான ஃபார்மேட்டில் தான் அது வரும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதை வச்சு நம்ம வெப்சைட்ஸில் ஆல்ரெடி நம்ம ஆல்ஃபா வெப்சைட்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம். சாரி, ஸோ ஆல்ஃபாவில் ஸ்டூடெண்ட் லாகின்ல நம்ம லாகின் பண்ணோன்னா நமக்குன்னு போர்ட்டல் தனியாக இருக்கும், இ-லேர்னிங் போர்ட்டல். உங்களுக்கு இதில் மாடல்ஸ் எல்லாமே இருக்கும், இதில் சாம்பிள் இருக்கும், கண்டிஷன்ஸ்க்கு என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாம். இதில் எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணி பார்த்துருப்பீங்க. நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா இதுதான். ஸோ ஃபைண்ட் த எலக்ட்ரிக் பில் கால்குலேஷன் ஆஸ் பர் யூனிட் கன்சியூம்டு. ஸோ நம்ம வீட்டில் எலக்ட்ரிசிட்டி பில்லெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ என்ன மாடலில் வேணாலும் பண்ணலாம், நிறைய மாடல் இருக்குது. இது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு மாடலில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளாக ஒரு சாம்பிள் ரேட் வச்சுருக்கோம். ஸோ கவர்மெண்ட் ரேட் படி கிடையாது, சும்மா சாம்பிள் ரேட் படி வச்சுருக்கோம். நம்ம சும்மா நீங்கள் வந்து டிஎன்ஏபி கேல்குலேஷன் மாதிரி உள்ள டேரிஃப் எடுத்தும் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கொடுத்துருக்குறோம் இங்கே அப்படின்னா, எவ்வளோ யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணுறாங்க. 0 to 100 யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணியிருந்தாங்க வீட்டில். இப்போ நம்ம வீட்டில் பவர் சப்ளை ஒரு சின்ன வீட்டில் ஒரு ஃபேனு ஒரு டிவி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக லெஸ் கன்சியூம்ஸ் தான் இருக்கும். யூனிட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. 70 யூனிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போது நம்ம 70 யூனிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும். ஸோ யூனிட் ஸ்பெண்ட் பண்ணது வந்து 70 யூனிட்ஸ் தான். அப்போ எப்படி கேல்குலேட் பண்ணணும், 70 இன்ட்டு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட், 70 இன்ட்டு ஒரு யூனிட்டுக்கு 3 rupees 20 paisa. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ கேல்குலேட்டர் ரெண்டாயிரம் ஒர்க்ஸ் போகிறேன், கேல்சியம் டைப் பண்ணுறேன். ஸோ 70 into 3 rupees 20 paisa. So 224 rupees. சொன்னல. ஸோ இதுதான் வந்து நம்ம அமௌண்ட்டு, அவங்க பில் அமௌண்ட். ஓகேங்களா? இது சிம்பிள். ஸோ 70 யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு 3 rupees 20 paisa போட்டீங்க. ஓகே, இப்போது அதே யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணுறாங்க, எவ்வளோ போடலாம், அடுத்த டேரிஃபில் போடலாம். இப்போ வந்து ஒரு 130 யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 130 யூனிட்ஸ் இன்ட்டு எவ்வளோ, எந்த டேரிஃபில் வருது, 101லேருந்து 200 வரைக்கும் 4 rupees 80 paisa வருது. அப்போது 130 ஜென்ரலாக பண்ணும்போது இன்ட்டு 4 rupees 80 paisaன்னு பண்ணிடுவாங்க, 4 rupees 80 paisa. அப்போது எவ்வளோ வரணும், 130 இன்ட்டு 4 rupees 80 paisa எவ்வளோ வருது, 600 rupees, 624 rupees வருது. ஸோ நம்ம வந்து இப்படி கேல்குலேட் பண்ணக்கூடாது. முதல் 100 யூனிட்ஸுக்கு தான் 3 rupees 20 paisa.
அடுத்து 101லேருந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா ரிமைனிங் 30 யூனிட்ஸ், அந்த 30 யூனிட்ஸுக்கு தான் 4 ருபீஸ் 80 பைசா. அப்போ இப்படி நீங்கள் போடக்கூடாது. நம்ம அதுதான் சொல்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபர்ஸ்ட் இந்த 100 வந்து 130 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். 100 ஃபஸ்ட்டு 100 ப்ளஸ் அடுத்து 30 தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் 100க்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து 3 ருபீஸ் 20 பைசா. செகண்ட் 30 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் 4 ருபீஸ் 80 பைசா. அப்போது இந்த 100 யூனிட்ஸ்க்கு இந்த 350 நம்ம ஃபிக்ஸடாக போட்டுடலாம். அப்போ எவ்வளோ வரும் 3 அதாவது முதல் 100 யூனிட்ஸுக்கு ஃபிக்ஸடாக 3 ருபீஸ் 20 பைசா. ஸோ 20 பைசா போட்டோன்னா எவ்வளோ வரும் 320 வரும். அப்போ ருபீஸ் 320 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் சரிங்களா. இந்த 100க்கு இதை மல்டிப்ளை பண்ணப்போம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வந்த அமௌண்ட்டு தான் இந்த அமௌண்ட்டு. ரிமைனிங் 100 நான் மைனஸ் பண்ணிட்டேன். ஏற்கனவே இருக்க யூனிட் 130 இருக்குது. 100க்கு நான் 3 ருபீஸ் 20 பைசா போட்டதுனால 130லேருந்து 100 மைனஸ் பண்ணியாச்சு. ஸோ 30 யூனிட்ஸ் தான் இருக்குது. அந்த 30 யூனிட்ஸ்க்கு 4 ருபீஸ் 80 பைசா. ஸோ அப்போ அதுக்கு எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்க்கணும். இதுதான் நம்மளுடைய இபி கேல்குலேஷன் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு 30 ருபீஸ்க்கு 30 யூனிட்ஸ் ரிமைனிங் 30 யூனிட்ஸ்க்கு 4 ருபீஸ் 80 பைசா போட்டோன்னா எவ்வளோ 144. ஸோ அதுதான் அந்த அமௌண்ட்டு. ஸோ 144. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் 144 ப்ளஸ் 3. உங்களுக்கு தெரியும் அதுக்காக நான் போட்டிருக்கேன். இனிமேல் தான் நம்ம கோட் எழுதுவோம். இதுக்கு 464 பைசா. ஸோ ஃபைனல் அமௌண்ட் 464 பைசா வந்து 00. ஸோ இது ஒரு கேல்குலேஷன். இது வந்து அடுத்த ரேஞ்சில் இருக்குது சரிங்களா. கலர் மாற்றியாச்சு. ஸோ இதை மாதிரி நீங்கள் ஒவ்வொரு யூனிட்ஸ் ரேஞ்சுக்கும் நீங்கள் போடணும். நெக்ஸ்ட் யூனிட் ரேஞ்ச் என்ன வரும் கலர்ஸ் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. க்ரீன் கலர் போடலாம். இந்த ரேஞ்சில் போடணும். செகண்ட் ரேஞ்சில் 201லேருந்து 300. அப்போ எவ்வளோ போடலாம் ஒரு 250 யூனிட்ஸ் போடலாமா. ஸோ 250 யூனிட்ஸு நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம்னா முதல் 100க்கு இதில் 2 100 இருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் 100க்கு 3 ருபீஸ் 20 பைசா. நெக்ஸ்ட்டு 100 ஏன்னா 2 100 இருக்குது. ஸோ 2 100க்கு நான் ஃபஸ்ட்டே கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டாவது 100 செகண்ட் 100க்கு 4 ருபீஸ் 80 பைசா. ஸோ 480 வரும். அதுக்கப்புறம் ரிமைனிங் எவ்வளோ இருக்குது. ஸோ யூனிட்ஸ்ன்றது 250. அந்த யூனிட்ஸ்லேருந்து எவ்வளோ மைனஸ் பண்ணணும் 200 யூனிட்ஸ் நான் மைனஸ் பண்ணணும். ஏன் ஆல்ரெடி 200 யூனிட்ஸ்க்கு நான் கேல்குலேட் பண்ணிட்டேன். அப்போது இந்த 250 மைனஸ் 200னா வெறும் 50 யூனிட்ஸுக்கு தான் இந்த 201லேருந்து 300 உள்ள ரேஞ்ச் 5 ருபீஸ் 70 பைசா. ஸோ அதை கொடுக்குறேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 5 ருபீஸ். நீங்கள் இதெல்லாமே செக் பண்ணி பார்க்கணும். கோடிங் எழுதினாலுமே நீங்கள் மேனுவலாக நீங்கள் கேல்குலேட் பண்ணிவிட்டு கரெக்டாக வருதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் நான் இதை கேல்குலேட் பண்ணிடுறேன். ஸோ 50 இன்ட்டு 5 ருபீஸ் 70 பைசா. ஸோ 285. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணணும். ப்ளஸ் 480 ப்ளஸ் 320. ஸோ வந்து 1000 ருபீஸ் 1085. ஸோ 1085 தான் அவங்க பில் அமௌண்ட்டு. புரியுதா. ஸோ இன்னொரு ட்ரிக்கு நம்ம ஆப்டிடியூட் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் போட்டு பார்த்தா தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுக்குறோம். டஃப்பாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னு சிம்பிளாக போடலாம். 250 யூனிட்ஸ்னால் நேரடியாகவே என்ன பண்ணலாம் 250 இன்ட்டு 570க்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணி சொல்லலாம். பட் நம்ம வந்து அந்த டேரிஃப் படி ஃபஸ்ட் எவ்வளோ ஜாஸ்தி அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் இப்போ 500 யூனிட்ஸ்க்கு மேலே இருந்தால் கூட முதல் 100க்கு இந்த ரேட், ரெண்டாவது 100க்கு இந்த ரேட், மூணாவது 100க்கு இந்த ரேட், அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறது இன்னொரு மெத்தட். அந்த செகண்ட் மெத்தடை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் மெத்தடில் எழுதி முடிச்சுட்டு கூட நீங்கள் செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃபோர்த்து கேஸில் 301லேருந்து 500 ரேஞ்சு கிட்டத்தட்ட 200 யூனிட்ஸுக்குமே எவ்வளோ பைசா போட்டிருக்கோம் 7 ருபீஸ் 25 பைசா போட்டிருக்கோம். அப்போது இந்த ரேஞ்சில் நீங்கள் கொடுக்கணும் யூனிட்ஸ். ஸோ என் வீட்டில் இப்போ ஏசி எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதிகமாக நம்ம யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணுவோம் இல்லையா.
ஸோ அப்போ எவ்வளோ வருது? 450 யூனிட்ஸ் வந்துடுதுன்னு வச்சுக்கலாம். ஜாஸ்தி இல்லாட்டி 380 அந்த மாதிரி வச்சுக்கலாமா? 380 யூனிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ 300க்கு மேலே வந்துருச்சு. அப்போ ஃபோர்த் டேரிஃப். அப்போ ஃபஸ்ட்டு 100க்கு 320, செகண்ட் 100க்கு 480, தேர்டு 100க்கு, ஏன்னா 300 இருக்கு இல்லையா? ஸோ தேர்டு 100க்கு எவ்வளோ பாருங்கள்? 570. அப்போ இங்கே எவ்வளோ வரும்? 5 rupees 70 பைசானா 570 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதான் வரும். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த யூனிட்ஸ் மைனஸ் கொடுக்கணும். ப்ளஸ் ஏற்கனவே இருக்க யூனிட்ஸ் மைனஸ் ஏற்கனவே 300க்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணதுனால 300 ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 80 யூனிட்ஸ் மட்டும் கிடைக்கும். இந்த 80 யூனிட்ஸுக்கு தான் நீங்கள் அந்த டேரிஃப் போடணும். என்ன வருது? 7 rupees 25 பைசா. ஸோ 7 rupees 25 பைசா எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ 80 into 7 rupees 25 paisa is equal to 580. மதிப்பு 580 rupees. இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன அமௌண்ட் வருதோ அதுதான் உங்களுடைய இபி பில் அமௌண்ட். ஸோ 580, 570, 480. ஏதாவது மிஸ்டேக்ஸ் கேல்குலேஷனில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 1950. இது ஒரு சாம்பிள் கேல்குலேஷன் வச்சுட்டு நீங்கள் வேறு டேரிஃப் எனக்கு மாற்றி வச்சுக்கிறேன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ 1950 அப்படின்றது இவருடைய இபி பில் அமௌண்ட். ஓகே, கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ லாஸ்ட் வந்தாச்சு. 5th கேஸ். இதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்கணும். என்னென்னா 500க்கு மேலே ஜாஸ்தி அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. வீட்டிலே 4 ஏசி 5 ஏசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நிறைய யூனிட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு 8 rupees 10 பைசா போடுறோம் 500க்கு மேலே வரக்கூடியதுக்கு. ஸோ 20% சர்சார்ஜ் மாதிரி ஃபைன் மாதிரி நம்ம அவங்க டோட்டல் அமௌண்ட்லேயும் போடுறோம். அப்போ இதெல்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ பாருங்கள் 500க்கு மேலே, சரிங்களா? கீழே கூட போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே, த சேம். இப்போ வந்து 500க்கு மேலே நம்ம பண்ண போகிறோம். 590 யூனிட்ஸ். 500க்கு மேலே அவங்க வந்து டேரிஃப் போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கே அதே தான். முதல் 100க்கு 320, செகண்ட் 100க்கு இதில் எத்தனை 100 இருக்குது பார்த்துக்கோங்க. செகண்ட் 100க்கு 480 போட்டாச்சு, தேர்டு 100க்கு 570 போட்டாச்சு. அடுத்து பாருங்கள் 300 போயாச்சு, சரிங்களா? இங்கே பாருங்கள் மொத்தம் எத்தனை 100 இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் 100, 100, தேர்டு 100, ஃபோர்த்து 100, அப்புறம் ஃபிஃப்த்து 100. ஸோ இந்த மூணுக்கும் நம்ம எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு 100க்கு 320, செகண்ட் 100க்கு 480, தேர்டு 100க்கு 570. அதுக்கப்புறம் 301லேருந்து 500 வரைக்கும் 7 rupees 25 பைசா. அப்போது அடுத்து 301லேருந்து 400க்கும் இதுதான், 401லேருந்து 500 வரைக்கும் இதுதான். அப்போ 200 இருக்குது அந்த இடத்துல. ஸோ இதை தான் யாரும் நோட் பண்ண மாட்டாங்க. 100 போட்டுட்டு வரும்போது இங்கே திடீர்னு 200 வரும்போது இங்கே வெறும் 100 மட்டும் போட்டுருவாங்க. 100 மட்டும் போட்டு 725 போட்டுருவாங்க. இது வரைக்கும் பண்ண மாதிரி. அப்படி பண்ணோன்னா என்ன ஆகும்? நம்ம வந்து 300க்கு ப்ளஸ் ஒரு 100, 400க்கு தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போனா மைனஸ் யூனிட்ஸ் மைனஸ் 500 நம்ம கழிச்சிட்டோன்னா இடையில ஒரு 100க்கு கால்குலேட் பண்ணாத மாதிரி ஆகிடும். அப்போ 200க்கு நீங்கள் இந்த இடத்துல பண்ணணும். ஏன்னா 301லேருந்து 500 வரைக்கும் 200 ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிறதுக்கு 7 rupees 25 பைசா தான். ஸோ அப்போ இங்கே வந்து 200க்கு நீங்கள் போடணும். அப்போ 725 + 725 வரும், சரிங்களா? இதில் என்ன ஆன்சர் வருதோ அதுதான். ஸோ அப்போ வந்து 200 into 7 rupees 25 பைசானா 1450 வரும். இதுக்கு மட்டும் 1450. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணது போக இது வந்து 500 யூனிட்ஸ்க்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணிட்டீங்க. முதல் 100, செகண்ட் 100, தேர்ட் 100,
அப்புறம் 4th 100 ப்ளஸ் 5th 100. இந்த 500 போக இதில் எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது? 500 போக 90 யூனிட்ஸ் இருக்குது. ஏன்னா யூனிட்ஸ் மைனஸ் 500 போட்டிங்கன்னா 90 தான் இருக்கும். ஸோ அந்த 90 யூனிட்ஸ் இன்ட்டு நீங்கள் கொடுத்துருக்க பர்டிகுலர் அமௌண்ட். 90 யூனிட்ஸ் இன்ட்டு எவ்வளோ டேரிஃப் அமௌண்ட்? 8 rupees 10 paisa. அப்போ எவ்வளோ வரும்? ஈக்குவல் போட்டால் கால்குலேட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ 90 into 8.10. ஸோ 729. கால்குலேஷன் நல்லா புரிஞ்சால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண முடியும். அதனால தான் கால்குலேஷன் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ 729 இதுதான் வந்து அமௌண்ட்டு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஆட் பண்ணணும். அதுதான் அவங்க இபி அமௌண்ட். அதுவும் ஃபைனலாக இருக்காது பாருங்கள். ஸோ 320 ப்ளஸ் 480 ப்ளஸ் 570 ப்ளஸ் 1450 இதெல்லாம் 500க்கு ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் அந்த 90 யூனிட்ஸ்க்கு 729. ஸோ மொத்தம் எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள்? 3,549 rupees. ப்ளஸ் இதில் நீங்கள் 20% எடுக்கணும். 20%. இப்போ 20% என்ன பண்ணணும்? இன்ட்டு 20 டிவைடட் பை 100. அப்போ எவ்வளோ வருது பாருங்கள்? 720% இதில் எவ்வளோ ஒரு ருபீஸ்? 7080 பைசா. இதை நீங்கள் ஆட் பண்ணணும். இதுதான் அவருடைய ஃபைன். ஸோ இந்த ஃபைன் ப்ளஸ் ஏற்கனவே இருக்க அமௌண்ட் 3,549. ஸோ மொத்தம் எவ்வளோ வருது? 4,258.80. சாரி 58.80. ஸோ இதுதான் அவருடைய ஃபைனல் பில் அமௌண்ட். எதை சேர்த்து? உங்களுடைய ஃபைனையும் சேர்த்து. சரிங்களா? ஃபைனை நீங்கள் ஸ்டோர் பண்ணியும் பண்ணலாம், இல்லை அமௌண்ட்டில் அப்படியே கூட நீங்கள் அப்டேட் பண்ணி விட்டுறலாம். இப்போது நீங்கள் என்ன அமௌண்ட் அடித்தாலும் சரி, இப்போ இதில் வந்து இபி பில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி எழுதி வச்சுக்கணும். டாக்குமெண்டேஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் எப்பயுமே. ஒரு நாளைக்கு ஒரு ப்ராஜெக்டே பண்ணுறீங்க அப்படின்னாலும் டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இது வந்து ஃபஸ்ட் யூனிட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் இபி பில் கால்குலேஷன். சரியா? இது வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டுக்குரிய கால்குலேஷன். அப்போ 70 கொடுத்தா இந்த ரிசல்ட் வரணும், 130 கொடுத்தா இந்த ரிசல்ட் வரணும், தென் 250 கொடுத்தா இந்த ரிசல்ட் வரணும், அகெயின் 380 கொடுத்தாலும் இந்த ரிசல்ட் எனக்கு வரணும், அகெயின் 590 கொடுத்தாலும் இந்த ரிசல்ட் வரணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே கால்குலேட் பண்ணிட்டேன். இப்போ கால்குலேஷன் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம கோடிங் இதை வச்சு எப்படி எழுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ செக்கிங் அப்படின்னாலே இஃப் கண்டிஷன்ஸ் வந்துடும் சொல்லியாச்சு. ஸோ நான் என் யூனிட்ஸ் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குதுன்னு நான் இங்கே செக் பண்ணி ஆகணும். அது மாதிரி ஏதாவது ஒரு ரேஞ்சு, இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தால் இந்த ரேஞ்சுக்குள்ளே வராது, செகண்ட் ரேஞ்சில் வராது, தேர்ட் ரேஞ்சில் வந்தால் ஃபஸ்ட் ரேஞ்சு கிடையாது. ஸோ அதனால் ஒரு கண்டிஷன்ஸ் செக் பண்ணிட்டு மேட்ச் ஆச்சுன்னா மற்றது நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்ம தாராளமாக என்ன போயிடலாம், எல்ஸ் மாதிரி போயிடலாம். ஸோ ஒரு கண்டிஷன் நான் இஃப்பில் போட்டுட்டு மற்றதை நான் என்ன பண்ணலாம், எல்ஸ்எஃப்னு போட்டுட்டு போயிடலாம். ஓகே. ஸோ அதை வச்சு தான் நம்ம எழுத போகிறோம். நம்ம வந்து பழைய கம்பைலர் டர்போ C++ கம்பைலர் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ஆக்சஸ் கீ ஆல்ட் F கீபோர்ட்லேயே ஆப்ரேட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். ஸோ எனி கம்பைலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் கம்பைலர்ஸ் நிறைய இருக்குது. கோட் பிளாக், VS கோட் மாதிரி, விண்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி டெவ் C++லாம் இருக்குது. பட் அப்போது டேனிஷ் ரிச் காலத்தில் யூஸ் பண்ண கம்பைலர் இந்த டர்போ C++. ஸோ அதையுமே நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. டாஸ் பாக்ஸினுடைய ஹெல்ப்னால உங்களுக்கு விண்டோஸினுடைய பேக்ரவுண்டில் அது ரன் ஆகிட்டுருக்கு. சரியா? ஸோ இப்போ நம்ம கோடிங் எழுதலாம். ஸோ நம்ம டேரிஃப் ஆல்ரெடி நமக்கு தெரியும், வேணும்னா நம்ம திரும்ப போய் பார்த்துட்டு வந்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். HTTP ஆஸ் யூஷுவல் நம்ம இதுக்காக எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து மெயின் ஃபங்க்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். void போடுறோம்னு தெரியும். ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் நத்திங். சரிங்களா? ஓகே. இப்போ மெமரி அலாட் பண்ணணும் இபி கால்குலேஷனுக்கு. ஓகே. கண்டிப்பாக யூனிட்ஸ் வாங்குவீங்க இல்லையா, அது வந்து ஹோல் நம்பராக இருக்கும். ஸோ இன்ட் யூனிட்ஸை நம்ம வாங்குறதுக்கு நம்ம
போட்டாச்சு. இப்போ CLR கிளியர் ஸ்க்ரீன் பண்ணுறோம். ஸ்க்ரீன் அவுட்புட் ஸ்க்ரீன் வந்து எப்படி இருக்கும், ஏதாவது பழைய அவுட்புட்ஸ்லாம் சேர்ந்து அதில் இருக்கும். அதில் இந்த மாதிரி பழைய அவுட்புட் ரன் பண்ணி பார்த்தது இதெல்லாம் இருக்கலாம். ஸோ எனக்கு கிளியர் ஸ்க்ரீன் பண்ணோன்னா அது எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் பிரிண்ட்ஆஃபில் முதல்ல கன்சியூம் பண்ண யூனிட்ஸை நம்ம வாங்கலாம். நீங்கள் டேரிஃப் ஷோ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மெனு மாதிரி ஷோ பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். பட் வேறு டேரிஃபில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பாருங்கள், இது வந்து நான் டேரிஃப் சும்மா நம்மளாக போட்டது. ஸோ இந்த டேரிஃப் அமௌண்ட்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட இங்கே போயிடலாம். நான் இங்கே டேரிஃப் டிஸ்பிளே பண்ணல, ஜஸ்ட் நேரடியாக கன்சியூம் பண்ணுறது எவ்வளோ யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இன்புட்டாக வாங்கணும் எண்ட் யூசர்கிட்ட. ஓகே, அப்போ முதல்ல என்ன மெசேஜ் கொடுக்கணும், என்டர் த கன்சியூம்டு யூனிட்ஸ். ஸோ நம்ம ஹோமில் அவங்க என்டர் பண்ணணும், யூசர்கிட்ட என்ட்ரி வாங்குகிறோம் எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்சியூம்டு யூனிட்ஸ். ஸோ எப்போயுமே ஸ்கேன் ஆஃப் முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு பிரிண்ட் ஆஃப் இருக்கிறது நல்லது இல்லையா. ஸோ அதை போட்டாச்சு. ஸோ இப்போ ஸ்கேன் ஆஃப் ஆஸ் யூஸ்வல் நம்ம ஹோல் நம்பரை ரீட் பண்ண போகிறோம். தட் இஸ் இன்டீஜர், அதனால் %d போட்டாச்சு. எங்கே ஸ்டோர் பண்ணணும், யூனிட்ஸ்னுடைய அட்ரஸில். ஸோ அட்ரஸ் ஆப்ரேட்டர் அட்ரஸ் ஆப்ரேட்டர் ஆம்பர்சன் யூனிட்ஸ். ஸோ மெமரியில் எங்கே இருக்கோ அந்த அட்ரஸ் நமக்கு கிடச்சிரும், ரேம் அட்ரஸ். ஸோ நம்ம யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணியாச்சு. இப்போ தான் நம்ம கேல்குலேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். எதை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணணும், யூனிட்ஸை செக் பண்ணாமல் என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்போ செக்கிங்னு வந்துட்டாலே என்ன வந்துடும், இஃப் கண்டிஷன் வந்துடும். சரிங்களா, சிம்பிளாக யோசிக்கணும், ரொம்ப டஃப்பாக யோசிக்கக்கூடாது. முதல்ல சிம்பிளாக யோசிக்கணும். என்ன இது பாருங்கள், யூனிட்ஸ் ரேஞ்ச் உங்களுக்கு 100க்குள்ளே இருந்ததுன்னா, 0 to 100 இருந்ததுன்னா, நம்ம ப்ரெசன்டேஷனில் இருக்கு இல்லையா. ஸோ 0 to 100 இருந்ததுன்னா ₹3.20 அவ்வளோதான் அமௌண்ட்டு. ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் ஆல்ட் என்ட்ரு கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த டேரிஃப் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அவங்க கொடுத்துருக்க யூனிட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் கண்டிஷனை பேஸ் பண்ணி, அதாவது 0 to 100க்குள்ளே இருந்ததுன்னா நம்ம இந்த டேரிஃப்க்கு முதல்ல சிம்பிளாக எழுதுவோம். ஸோ இது ஃபுல் ஸ்க்ரீன் வரணும் அப்படின்னா ஆல்ட் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணால் வந்துடும். வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ கொடுத்துருக்க யூனிட்ஸ் எந்த ரேஞ்சில் இருக்கணும், நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் இருக்க மாதிரி, இப்போ greater than 100 ஆர் greater than ஆர் ஈக்குவல் டு 100 இல்லை less than 100 இந்த மாதிரி நம்ம செக் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து less than ஆர் ஈக்குவல் டு 100 மைனஸ் வேல்யூ பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம், அது அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிக்கலாம். வேணாம், முதல்ல வந்து ரொம்ப சிம்பிளாக எழுத பழகணும். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 அப்படின்னா நான் 10 கொடுத்தாலும் இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகும். சரிங்களா, இது நான் யூனிட்ஸ் வந்து ஒரு 17 கொடுத்தாலும் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். அப்படிதானே. ஸோ என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்தாலும் 100க்குள்ளே எந்த வேல்யூ நான் கொடுத்தாலும், 70 கொடுத்தாலும் சரி, 90 கொடுத்தாலும் சரி, எப்போயுமே சாம்பிள் வேல்யூ வச்சு நீங்கள் எழுதணும். இப்போ 25 கொடுக்குறோம், 10 யூனிட்ஸ் இருக்குதுன்னு கொடுக்குறோம், அப்போ இது எல்லாமே இந்த கண்டிஷன்ஸில் மேட்ச் ஆக நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ 70 less than 100 தான். அப்போது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா என்ன ஒர்க் பண்ணணுன்றதை நீங்கள் இங்கே எழுதணும். எப்போயுமே ஒரு கண்டிஷன் ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணிடணும் அப்போ உங்களுக்கு இந்த ஓப்பனிங் க்ளோசிங் ப்ராப்ளம் இருக்காது. சில பேர் கரெக்டாக க்ளோஸ் பண்ணாமல் பெரிய பெரிய ப்ரோக்ராம் எழுதும் போதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும், கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருப்போமா என்னன்ட்டு. அது மாதிரி இன்டென்டேஷன் பைத்தானில் ஃபாலோ பண்ணுற மாதிரி அந்த ஒரு இஃப்குள்ளே இந்த கண்டிஷன் ட்ரூவானால் ஒர்க் பண்ணணுன்ற ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எட்ஜில் எழுதாமல் கொஞ்சம் உள்ளே தள்ளி இன்டென்டேஷன் ஃபாலோ பண்ணி எழுதுனா நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ யூனிட்ஸ் வந்து less than 100, நம்ம இப்போ கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 70 எடுத்திருக்கோம். 70யை நான் கால்குலேட் பண்ணணும். அந்த யூனிட்ஸ் இன்ட்டு 70 யூனிட்ஸ் இன்ட்டு எவ்வளோ பைசா, இப்போ வந்து ₹3.20 அப்படின்னா 20 பைசா. நீங்கள் ஃப்ளோட்டில் எடுத்திங்கன்னா எஃப் கொடுக்கணும், இல்லை எனக்கு வந்து டபுளாக இருக்கட்டும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு விட்டுடலாம். ஃப்ளோட்டில் கொடுக்குறேன். சம்டைம்ஸ் இந்த ஃப்ளோட் வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு டர்போ C++ல் வந்து எரர்ஸ் ப்ராப்ளத்தினால எரர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து ஃப்ளோட்டில் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்.
நீங்கள் சப்போஸ் இதே ப்ரோக்ராம் ஃப்ளோட்டில் உங்களுக்கு ப்ராப்ளம் வருது, ஆனால் ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் டெவ் C++ல இந்த சேம் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அதில் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இட் ஒர்க்ஸ் ஃபைன், கரெக்டாக ஒர்க் ஆகும். சரிங்களா? இங்கே வந்து கொஞ்சம் இனிஷியலைசேஷன் அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். கரெக்டாக 0.0f அந்த மாதிரி கொடுக்க வேண்டியிருக்கலாம். ஸோ எனக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டுன்னு சொல்லி ஃப்ளோட்டில் நான் ஒரு வேரியபிள் வைக்கிறேன். ஸோ வந்து இங்கே வந்து நான் அமௌண்ட் ஈக்குவல் டு அந்த யூனிட்ஸ், எப்பயுமே ஆப்ரேட்டருக்கு முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு இங்கே என்ன வரும்? ஸோ எக்ஸ்ன்னு போடக்கூடாது, ஆஸ்ட்ரிக் தான் போடணும். ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு இதுதான் சிம்பிள். அர்த்மெட்டிக் ஆப்ரேட்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கொடுத்துருக்க யூனிட்ஸ் இன்ட்டு அந்த பர்டிகுலர் டேரிஃப் அமௌண்ட்டு. அப்போ 70 இன்ட்டு அந்த பர்டிகுலர் டேரிஃப் அமௌண்ட்டு எனக்கு இங்கே ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஸ்டோர் ஆகி முடித்தோடனே வெளியே வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் ஆஃபில் நம்ம அழகாக நீட்டாக டிசைன் பண்ணி பண்ணலாம். பட் நான் வந்து ஜஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி பில் அமௌண்ட் ருப்பீஸ் எவ்வளோ வரணும் அப்படின்றத இங்கே ஃப்ளோட்டில் தான் இருக்கும். ஸோ %f அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்கணும் அப்படின்னா /n அந்த மாதிரி கொடுத்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 00 வரணுன்னாலும் நீங்கள் என்னன்னு சொல்லி இங்கே நான் கொடுக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒன்றும் கொடுக்க வேணாம், மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்பயுமே ஃப்ளோட்டில் டிஸ்பிளே ஆகும்போது இப்போ 70 × 320 வந்து ஒரு 285 பைசா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 0.006 டிஜிட் ஷோவா எனக்கு எப்பவுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம பைசாக்காக 2 டிஜிட்ஸ் தானே ஷோ பண்ணுவோம். அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த %f இருக்கு இல்லையா, இது வரைக்கும் ஜஸ்ட் ருப்பீஸ்க்காக சென்டென்ஸ்க்காக ஃபார்மேஷன் போட்டிருக்கோம். இந்த %f மட்டும் நீங்கள் பார்க்கணும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் வேணும் அப்படின்னா 0.2 கொடுத்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் தான் வரும். இது போடாமல் முதல்ல நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுதான் ஸ்டேட்மெண்ட். ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட சிம்பிளாக முடிச்சாச்சு. ஸோ கெட்சிஹெச் யூஸ் பண்ணி நான் வந்து வெயிட் பண்ணுறதுக்காக பண்ணுவேன். அப்புறம் அலைன் பண்ணுறது, சென்டர் பண்ணுறது அதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ சிம்பிளாக நான் யூனிட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த யூனிட்ஸை நான் ஒரு யூனிட் செக் பண்ணியிருக்கேன். 70 இந்த 100 ரேஞ்சுக்குள்ளே கொடுக்குற மாதிரி கொடுத்து பார்க்குறேன். கரெக்டாக கேல்குலேட் ஆகி எனக்கு அமௌண்ட் டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் எனக்கு வந்து யூனிட்ஸ் கிரேட்டர் தேன் 100 இருந்ததுன்னா எல்ஸில் நான் எழுதணும். ஸோ அப்போ வந்து அது வந்து இந்த இடத்துல எனக்கு ஒன்றும் ஒர்க் ஆகாது. அதனால் நான் யூனிட்ஸ் கண்டிப்பாக 100க்குள்ளே கொடுத்து பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி சேவ் பண்ணுவோம். Alt+F சேவ். சரிங்களா? ஃபங்க்ஷன் கீ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், F2 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பின் வரைக்கும் மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தான் நம்ம சேவ் பண்ணணும். ஸோ eb.bill.c அப்படின்னு சேவ் பண்ணிவிட்டு இப்போ அகெயின் நான் ரன் பண்ணுறேன். ஸோ Alt+R. ஸோ என்டர் த கன்சியூம்டு யூனிட்ஸ். சரியா? என்டர் த கன்சியூம்டு யூனிட்ஸ்ன்னு கொடுத்துட்டு நம்ம எவ்வளோ கொடுக்கலாம்? 70 அதே கொடுப்போம். ஸோ 70னா பாருங்கள் 224 rupees .00006 டிஜிட் வந்திருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0.2 கொடுத்துட்டு இப்போ அதே சேம் நான் ரன் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு எப்பயுமே ஆல்வேஸ் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். அதே 70 யூனிட் கொடுக்குறேன். பார்த்தீங்களா? இப்போ 2 rupees நீட்டாக இருக்குது. ஸோ இது சென்டர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை எப்படி பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓவர் ரைட் பண்ணவான்னு கேட்டோன்னே எஸ் கொடுத்துருங்க ரீலோட்னு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிட் 70க்கு நம்ம கேல்குலேட் பண்ணாமல் 224. ஸோ அது சேம் அமௌண்ட் தான் நம்ம வந்து விண்டோவில் போய் யூசர் ஸ்க்ரீன் அவுட்புட்டில் போய் பார்த்தோம்னா அந்த அமௌண்ட் வருது. ஸோ கரெக்டாக இருக்குது. Alt Enter போட்டு நான் சென்டராக நீட்டாக அலைன் பண்ணுறதுக்கும் நீங்கள் பார்க்கலாம். இப்போது எப்படி பண்ணுறோம் பாருங்கள். ஸோ கன்சியூம்டு யூனிட்ஸ்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ பிரிண்ட் ஆஃபில் பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பைப்லைன் போட்டு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஈக்குவல். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் இதெல்லாம். பார்க்குறதுக்கு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணக்கூடியது. ஸோ பிரிண்ட் ஆஃபில் வந்து இப்போ நீங்கள் சும்மானாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட், டிஎன் கவர்மெண்ட், இபி, எலக்ட்ரிக் பில் அப்படின்னு கூட நீங்கள் போடலாம். சரிங்களா? ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி பில்.
ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பைப்லைன் போட்டு நான் முடிக்கிறேன் ஒரு ஹெட்டிங். ஸோ இது ஒரு என்டர், இது ஒரு பிரிண்ட் ஆஃபில் நான் கொடுத்துட்டேன் ஒரு லைனு. அகைன் இன்னொரு பிரிண்ட் ஆஃபில் நான் இது கொடுத்துட்டேன். இந்த கம்பைலரை பொறுத்த வரைக்கும் இது வந்து மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற கம்பெனி வர்றதுக்கு முன்னாடியே கிரியேட் பண்ணுது. ஸோ கண்ட்ரோல்-C காப்பி அப்படிலாம் இருக்காதிங்க வந்து. ஸோ காப்பி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு டிஃப்ரெண்ட் ஷார்ட்கட் கீஸ் இருந்துச்சு. ஏன்னா இப்போ இந்த டர்போ C++ கம்பைலர் இருந்த பீரியடில் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் கம்பெனியே கிடையாது. ஸோ விண்டோஸ்ன்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது, வேர்டு கிடையாது. அப்போ கண்ட்ரோல்-C காப்பி, கண்ட்ரோல்-Vனா பேஸ்ட்டு, கண்ட்ரோல்-Xனா கட், இதெல்லாம் வந்து எப்போ GUI விண்டோஸ்ன்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் ஆச்சோ அந்த டைம் பீரியடில் தான் எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. கண்ட்ரோல்-Cனாலே காப்பி, கண்ட்ரோல்-Vனா பேஸ்ட்டு தான் எந்த சாஃப்ட்வேர்லையும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அதே மாதிரி கண்ட்ரோல்-C காப்பி இங்கே ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே, நீங்கள் மேக்ஸிமம் கீபோர்டு தான் யூஸ் பண்ணணும். மவுஸ் கூட சம்டைம்ஸ் அவுட்புட் ஸ்க்ரீன் போயிட்டு வந்தால் வராது. அதனால் நீங்கள் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து மவுஸோட ஆக்சுவலி ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு தெரியுறக்கா நான் அங்கே போய் காப்பி பண்ணேன். இப்போ நான் பேஸ்ட் கொடுக்குறேன் பாருங்கள். அதே Alt-E போட்டுட்டு டவுன் ஏரோ போட்டு என்டர். ஸோ பேஸ்ட் ஆகிடுச்சு. தென் இங்கேயும் ஒரு Alt கீ. ஸோ கீழேயும் பேஸ்ட் ஆகிடுச்சு. நடுவில் அந்த இன்னொரு பிரிண்ட் ஆஃப் எவ்வளோ கன்சியூம் பண்ணாங்கன்னு. ஸோ பாருங்கள், பிரிண்ட் ஆஃபில் நான் பைப்லைன் போட்டிருக்கேன். போட்டு என்னென்ன கன்சியூம்டு யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இந்த இடத்துல கோலன் இந்த இடத்துல வரணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் டேப் கீ யூஸ் பண்ணலாம், ஸ்பேஸும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரியறதுக்காக ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேப் கீ யூஸ் பண்ணி /T போட்டு நீங்கள் பக்காவாக அலைன் பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்கள் அது மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து கன்சியூம்டு யூனிட்ஸ் இன்டீஜரில் தான் இருக்குது. ஸோ %D எவ்வளோ டிஜிட்ஸ் மேக்ஸிமம் வரும்னு நம்ம டிசைட் பண்ணிக்கணும். அதை பொறுத்து நம்ம இங்கே கொடுக்கலாம். மேக்ஸிமம் எனக்கு 3 டிஜிட்ஸ் வரும்னா நீங்கள் வந்து 3, சரிங்களா? இல்லை 1000 வரைக்கும் போவேன் அப்படின்னா நீங்கள் 4D கொடுத்துக்கலாம். அப்போ மினிமம் இங்கே என்ன ஸ்பேஸ் எடுத்துக்கணும்னா 4 ஸ்பேஸ் எடுத்துக்கும். புரியுதுங்களா? இதுக்கு நேராக எவ்வளோ டிஜிட்ஸ் நம்ம ஸ்பேஸ் இருக்கு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19th தான் இது வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே 4 டிஜிட்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இப்போது 4 டிஜிட் போக எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இங்கே இந்த மாதிரி இது வந்து எப்படி அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். இன்புட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு வந்து 2 டிஜிட்ஸ்னாலும் 3 டிஜிட்ஸ்னாலும் எனக்கு 4 ஸ்பேஸ் எடுக்கணும். 2 டிஜிட்னாலுமே எனக்கு இந்த 4 ஸ்பேஸ் எனக்கு எடுத்துக்கணும். அது மாதிரி 1 டிஜிட்னாலும் 4 ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கணும்னா தான் இந்த மாதிரி %4D கொடுக்கணும். ரைட் எலிமெண்ட் லெஃப்ட் எலிமெண்ட்டுன்னு இருக்குது. டிஃபால்ட்டாக ரைட் எலிமெண்ட் இருக்கும். நீங்கள் -4D கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் எலிமெண்ட்டில் வரும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இது. அப்போ நீங்கள் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு 3 டிஜிட்ஸ்க்கு 4 டிஜிட்ஸ் வரும்போது இந்த க்ளோசிங் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி தான் எலக்ட்ரிசிட்டி பில் அமௌண்ட். ஸோ இங்கே வந்து நான் பில் அமௌண்ட் இல்லை டோட்டல் அமௌண்ட்டுன்னு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டல் அமௌண்ட் கீ கொடுக்கலாம், இல்லாட்டி ஸ்பேஸும் கொடுக்கலாம். ஒரு பீஸ் இந்த இடத்துல எனக்கு டோட்டலாக எவ்வளோ ஆக்குபை பண்ணணும் ஸ்பேஸுன்னு சொல்லி நான் இங்கே பண்ணிக்கலாம். எனக்கு மொத்தம் வந்து எத்தனை டிஜிட்ஸ் வரும் வந்து 5 டிஜிட்ஸில் வரும்னு வச்சுக்கோங்களேன். 5 டிஜிட்ஸில் அமௌண்ட் வரும். 5 டிஜிட்ஸில் அமௌண்ட் வரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு அடுத்து ஒரு 2 டிஜிட் இருக்குன்னா மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்குது பாருங்க. 5 6 7 8. அப்போ 8 டிஜிட்ஸ் டோட்டல். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ். அப்போ நீங்கள் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இங்கே வந்து 8.2ன்னு கொடுக்கலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸு. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் நீங்கள் விடுறீங்களோ நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி, நான் சும்மா ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 8 ஸ்பேஸ் டோட்டலாக எடுக்கும். அந்த இடத்துல என்ன வந்து உட்காருன்னா அந்த அமௌண்ட் வந்து இங்கே உட்காரும். இதுதான் உங்கள் ஸ்ட்ரிங். இந்த டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு அப்படின்னு போடுறீங்களா, இதுதான் உங்கள் ஸ்ட்ரிங். இதில் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %F யூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த %Fல இந்த அமௌண்ட்டுன்ற இந்த ஃப்ளோட் வேரியபிள் நீங்கள் ஃப்ளோட் தானே க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. இதில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து இங்கே வந்து பிரிண்ட் ஆகிடும். அதே மாதிரி இந்த பைப்லைன் கன்சியூம்டு யூனிட்ஸ் %D அப்புறம் /பைப்லைன் போட்டு முடிச்சிருக்கோம் என்டர். இந்த %Dயில் என்ன வந்து உட்காரும்னு இந்த கமாக்கு அப்புறம் நீங்கள் சொல்லணும். அப்போ என்ன வந்து உட்காரணும், யூனிட்ஸ் தான் இங்கே வந்து உட்காரணும். ஸோ அந்த யூனிட்ஸ்க்காக தான் நான் %D போட்டிருக்கேன்.
அப்போ இங்கே வந்து யூனிட்ஸ். சரிங்களா? இதுவும் நான் கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது தந்தரப்போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இங்கே நம்ம அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்று போல் முடிக்கிறதுக்கு அங்கே எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம அது தந்தரப்போல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபிக்ஸடாக இங்கே 4 ஸ்பேஸ் எடுக்க போகுது, இங்கே ஃபிக்ஸடாக 8 ஸ்பேஸ் இங்கே வந்து எடுக்க போகுது. அதுக்கப்புறம் நான் எத்தனை ஸ்பேஸ் விடணும்னு நான் அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணி நான் விட்டுக்கலாம். நான் இதை சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். சென்டரெல்லாம் இருக்காது, ஜஸ்ட்டு இந்த ஸ்க்ரீனில் மேக் ஆகும். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். என்ன எரர் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இது தேவையில்லாமல் நான் வச்சுருக்கேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டேன். அகெயின் சேவ் பண்ணிவிட்டு எவ்ரி டைம் நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி சேவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓவர் ரைடான்னு கேட்டதுன்னா பார்த்து நீங்கள் எஸ் கொடுங்க. நான் திரும்ப திரும்ப ஏன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி பழைய சாஃப்ட்வேர்ன்றனால இபி பில்லே நீங்கள் திரும்ப திரும்ப ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஆல்ரெடி ஓப்பன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணி பழகணும். ஒன்ஸ் பழகிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள் அதே 70 யூனிட்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் மேலே பாருங்கள் 70 யூனிட்ஸ் அப்படின்றதுக்கு நான் என்ன போடணும், ரெண்டு ஸ்பேஸ், ஒரு ஸ்பேஸ் போட்டால் கரெக்டாக இருக்காது, 2 ஸ்பேஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை முதல்ல நான் கவனிக்கிறேன். ஸோ 70க்கு 2 ஸ்பேஸ் 1 2. ஸோ சேவ் பண்ணிவிட்டு கெயின் ரன் பண்ணுறேன். இந்த சேம் 70 போட்டு கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கான்னு பார்க்க. ஸோ கரெக்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ருப்பீஸ், இந்த ருப்பீஸுக்கும் கரெக்டாக க்ளோஸ் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணுன்னா அங்கே போய் பார்த்துக்கலாம். நீங்கள் திரும்ப பார்க்கணுன்னா யூசர் ஸ்க்ரீனில் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ்ன்னு கால்குலேட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 ஸ்பேஸ் 1 2 3 4 5. ஸோ நான் அகெயின் அது 70 ருபீஸ். ஸோ இப்போ எக்ஸாக்ட்லி கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. 70 மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளியிருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 1 2 3 1 2 3. ஏன்னா இது ரைட் எலிமெண்ட்டில் இருக்கும், அதனால அப்படி இருக்குது. நான் லெஃப்ட் எலிமெண்ட் வேணால் போட்டுறேன். 1 2 3 நான் பழையபடியே பண்ணிடுறேன். 1 2 3 பழையபடியே இருக்குது. ஸோ நான் -4D போடுறேன். ஸோ அப்போ கரெக்டாக இருக்கும். சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு அகெயின் ரன் பண்ணுறேன். ஸோ 70 யூனிட்ஸ் பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ வந்து நம்ம நீட்டாக ஒரு பில் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி கன்சியூம்டு யூனிட்ஸ் எனக்கு 70, டோட்டல் அமௌண்ட் ருப்பீஸ் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு மற்ற யூனிட்ஸுக்கு நீங்கள் எழுதணும். சரிங்களா? ஸோ சிம்பிளாக நான் முடிச்சாச்சு. ஸோ சிம்பிளாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் ஆன் பண்ணணும். ஓகே இப்போ கிரேட்டர் தேன் 100 வந்தால் எவ்வளோ யூனிட்ஸ் அடுத்தது பார்க்கணும். ஸோ பாருங்கள் 100க்கு மேலே வந்தால் 101லேருந்து 200 வரைக்கும் வந்தால் 480. ஓகே ஃபஸ்ட்டு 100க்கு 320 தான், செகண்ட் 100க்கு 480. அப்போ இப்போ எந்த கேஸ் பார்க்கணும், இதை பார்க்கணும் நீங்கள். ஓகே அப்போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் தானே இது வரும். அப்போ நீங்கள் என்ன எழுதணும், எல்ஸ் பார்ட்டு தான் எழுதணும். பாருங்கள் இப்போ வந்தாச்சு மறுபடி. இப்போ பாருங்கள் இந்த இஃப் ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன, எல்ஸ் இங்கேயும் நான் கண்டிஷன் போடுறதுனால இஃப் வச்சு தான் நான் கண்டிஷன் எழுதணும். ஸோ அந்த யூனிட்ஸ் அங்கே லெஸ் தேன் 100 இருந்தால் அங்கே போயிருக்கோம். அப்போது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 200 இருந்தால் விச் மீன்ஸ் 100 to 200 வரைக்கும், 101லேருந்து 200 வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக இது எடுத்துக்கும். இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது, எனக்கு இந்த ரேஞ்ச் கரெக்டாக எடுக்குதான்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏன்னா 101லேருந்து ரேஞ்ச் என்னது 101 to 200 வரைக்கும் எவ்வளோ ருபீஸ், 4 rupees 80 paisa. ஓகே அதில் டவுட் இல்லைல்ல. ஸோ அந்த ரேஞ்சை இங்கே கொண்டு வரணும். நான் இங்கே 100க்கு மேலே 100 கீழே இருந்தால் இந்த கேஸ் ட்ரூ ஆயிருந்திருக்கும். ஸோ 100க்கு மேலே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே தான் வரும். அப்போ 200 ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக 101 to 200 எடுத்துக்கும். இல்லை எனக்கு வந்து இந்த ரேஞ்ச் கரெக்டாக நான் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் 2 கண்டிஷன் எழுதலாம். யூனிட்ஸ் இந்த சேம் யூனிட்ஸ் greater than or equal to 101. 101 விட பெருசாக இருக்கணும். அட் த சேம் டைம் 200 or 200க்கு சிறுசாக இருக்கணும். 2 கண்டிஷனுமே மேட்ச் ஆகணும். அப்போ என்ன வரும், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இங்கே நீங்கள் போடணும். 2 கண்டிஷன் வரும்போது இந்த 2 கண்டிஷனையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு கண்டிஷனை எடுக்கணும், ட்ரூவா ஃபால்ஸாக எடுக்கணும். அப்படி எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும், லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ டபுள் ஆம்பர்சன் 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆண்ட் வந்து ட்ரூன்னு கொடுக்கும். இது ஏற்கனவே நீங்கள் லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ளே வர்றது. ஸோ இவ்வளோ எழுத வேண்டியது இல்லை, ஆக்சுவலி நீங்கள் இது எழுதுனா மட்டும் போதும், பரவாயில்ல. நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் சுற்றி எழுதினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் எலாபரேட்டடாக எழுதி பழகினாலும் பரவாயில்ல.
பை த ப்ராக்டிஸ் நீங்களா யோசனை பண்ணி ஓகே இந்த கண்டிஷன் செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இது மட்டும் செக் பண்ணால் போதும்னு உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் ஷார்ட் டவுன் பண்ணால் போதும். ஆக்சுவலாக அன்வான்ட் செக்கிங்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நமக்கு டைம் கன்சியூமிங் இருக்காது. பெரிய பெரிய ரெக்கார்ட்ஸ்லலாம் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பிக் டேட்டாவில் ஒர்க் பண்ணும்போது தேவையில்லாமல் செக் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 101ல் ஏதாவது ஒரு ரேஞ்சு. நம்ம எக்ஸாம்பிள் என்ன எடுத்தோம்? பெயிண்டில் பாருங்கள். ஸோ 130 எடுத்திருக்கோம் சரிங்களா. 464ன்றது அமௌண்ட்டு, 130 அமௌண்ட் எடுத்திருக்கோம். சாரி, கன்சியூம்டு யூனிட்ஸ் 130. ஆல்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ சாம்பிள் யூனிட்ஸ் என்னது, நமக்கு யூனிட்ஸ் வந்து 130 கொடுத்துருக்கோம். அதுக்கு அமௌண்ட் ஜென்ரேட் ஆனது என்ன வந்திருக்கு, ஸோ யூனிட் இது வந்திருக்கும். ஸோ அமௌண்ட் வந்து 464 வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே நான் கால்குலேட் பண்ணணும். முதல் 100க்கு நான் கால்குலேட் பண்ணிடணும். அப்போ 100 இன்ட்டு ஃபஸ்ட்டு 3.20. இந்த அமௌண்ட் ஏற்கனவே இருக்க யூனிட்ஸில் நான் 100க்கு நான் கால்குலேட் பண்ணிட்டேன். அப்போ நான் 100 யூனிட்ஸை நான் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி எனக்கு என்ன வரும், இந்த இடத்துல எனக்கு வந்து ஒன்லி 30 யூனிட்ஸ் தான் வரும். அந்த 30க்கு தான் நான் எவ்வளோ ருபீஸ் போட்டணும், 4.80 பைசா. பார்த்தீங்களா எப்படி போடுறேன், 4.80. இன்னும் எப்படி ஸ்மார்ட்டாக பண்ணலாம். அப்போது 100 மைனஸ், எனக்கு தெரியாது யூனிட்ஸ் எவ்வளோ டைப் பண்ண போகிறாங்க, 130 இருக்கலாம், 180 இருக்கலாம். அதனால இங்கே நான் யூனிட்ஸ் தான் போட்டாகும். யூனிட்ஸ் மைனஸ் 100 யூனிட்ஸை கழிச்சிருங்க. ஏன்னா நான் 100 யூனிட்ஸ்க்கு நான் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டேன். இந்த கால்குலேஷன் உங்களுக்கு தெரியும், 100 யூனிட்ஸ் இன்ட்டு 320. அப்போ இப்படி போடுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன போடலாம், நேரடியாக 320னே போட்டுடலாம். இது பண்ணிடுவோம். இப்படி போடுறதுக்கு பதிலாக உங்களுக்கு காப்பி பண்ணி நான் மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும், அதுக்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி போடுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நீங்களே போட்டுவிட்டுறலாம் 320. ஸோ ஃபஸ்ட்டு 100க்கு 320 ருபீஸும், அடுத்து 100 யூனிட்ஸை மைனஸ் பண்ணதுக்கு 4.80 பைசா ருபீஸும் போடலாம். எதையுமே நீங்கள் ப்ராக்கெட்குள்ளே போடணும். போர்ட்மாஸ் சேரப்படி அது ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷன் சப்ராக்ஷன் அப்படி பண்ணாலும் எதை முதல்ல பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா பேரந்திசிஸில் போட்டு ஹை ப்ரையாரிட்டி கொடுத்துடணும். அப்போ முதல்ல யூனிட்ஸ்லேருந்து 100 மைனஸ் ஆகிடும் ஏற்கனவே கால்குலேட் பண்ணதுனால. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் அந்த 30 யூனிட்ஸுக்கு 4.80 பைசா வந்துடுச்சு. ஓகே, இப்போ அமௌண்ட்டு இந்த மாதிரி கால்குலேட் ஆகிருக்கும். இது கரெக்டாக நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா. இப்போ சேவ். இப்போ நான் எவ்வளோ கொடுக்க போகிறேன், 130 கொடுத்து பார்க்க போகிறேன். பாருங்கள், ரன் பண்ணுறேன். 130 பார்த்தீங்களா, 130 யூனிட்ஸ்னால் கரெக்டாக வருது பாருங்கள். 464.00 பாயிண்ட்லேருந்து தான் பாயிண்டில் வந்திருக்கும். ஸோ எஸ் கொடுத்துறேன் இந்த மாதிரி வந்து. ஸோ இதை மாதிரி நீங்கள் அடுத்த ரேஞ்சுக்கு நீங்கள் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் ரேஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் ரேஞ்சுக்கு பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி 70 யூனிட்ஸுக்கு பார்த்தாச்சு, 30 யூனிட்ஸ்க்கு எழுதியாச்சு. இப்போ உங்களுக்கு சேம் மெத்தட் தான் இருக்கும். இதுக்கு 201 ரேஞ்சிலேருந்து 300 தேர்ட் கேஸில் பாருங்கள், 201 to 300 யூனிட்ஸ் அவங்க கன்சியூம் பண்ணியிருந்தாங்கன்னா 5 rupees 70 பைசா. ஸோ அதுக்குரிய கேல்குலேஷன். ஸோ இப்போ நம்ம எழுதிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு. ஸோ நான் ஆல்ட்டு என்ட்ரு போட்டேன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வரும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன இருக்குது, யூனிட்ஸ் வந்து சாம்பிள் யூனிட்ஸ் 250. ஓகே, அமௌண்ட் வந்து எவ்வளோ வரணும், ருபீஸ் 1085. ஓகே, ஸோ இதுதான் அமௌண்ட்டு. நான் ஆல்ட் என்ட்ரு தட்டிடுறேன். ஃபுல் ஸ்க்ரீன் பாருங்கள். ஸோ அடுத்த ரேஞ்ச் இதுதான். இந்த ரேஞ்சுக்கு தான் நம்ம எழுத போகிறோம். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது, அப்புறம் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். அந்த ரேஞ்சுக்குள்ளே இல்லை, ஏன்னா நான் 250 கொடுக்குறேன். 250 லெஸ் தேன் 100 கிடையாது. ஸோ ஃபால்ஸ். 250 101ஓட கிரேட்டர் தான், ஆனால் 200ஓட லெஸ் கிடையாது. ஸோ ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ்னால் கூட ஆண்டில் ஃபால்ஸ்னு வந்துடும். அதனால் இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகி அடுத்த எல்ஸ் பார்ட்டு வருது. இந்த எல்ஸ் பார்ட்டில் தான் நீங்கள் வந்து செக் பண்ணணும் இந்த பர்டிகுலர் யூனிட்ஸை.
ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே எப்படி செக் பண்ணலாம்? நான் சொன்ன மாதிரி சிம்பிளாக நீங்கள் யூனிட்ஸ் லெஸ் தேன் 300 போடலாம். இல்லாட்டி மேலே எழுதியிருக்க மாதிரியே 2012 greater than or equal to 201 மேலே இருக்கணும். அட் த சேம் டைம் எதுக்குள்ளே இருக்கணும்? யூனிட்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 300ஆகவும் இருக்கணும். இந்த ரேஞ்சில் இருந்தால் நான் என்ன பண்ணணும்? மேலே இருக்க மாதிரியே பாருங்கள், இதே மாதிரி தான். ஸோ வந்து அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு, நான் அமௌண்ட் கேல்குலேட் பண்ணணும். ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட் இதில் எத்தனை 100 இருக்குது? 2 100 இருக்குது. முதல் 100க்கு எவ்வளோ பைசா? 3 rupees 20 பைசா. செகண்ட் 100 இருக்குது. செகண்ட் 100க்கு எவ்வளோ பைசா? 4 rupees 80 பைசா. ஸோ அப்போ பாருங்கள், 320 முதல் 100க்கு, ரெண்டாவது 100க்கு 480 rupees. புரியுதா? நான் கேல்குலேட்டே பண்ண வேண்டாம், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி நீங்கள் போடலாம். இது 320ஐயும் 480ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 800 வரும். அப்போ மொத்தமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா 800 கூட போடலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 200க்கு 200க்கு நான் கேல்குலேட் பண்ணதுனால ஏற்கனவே இருக்க யூனிட்ஸ் மைனஸ் 200 போட்டுறேன். அப்போ இதில் ரிமைனிங் எவ்வளோ கிடைக்கும்? 250 மைனஸ் 200னா 50 யூனிட்ஸ் தான் கிடைக்கும். அந்த 50 யூனிட்ஸுக்கு தான் இந்த பைசாவை நீங்கள் போடணும். எவ்வளோ பைசா? எவ்வளோ பைசா வரும்? 5 rupees. ஓகே, அந்த யூனிட்ஸ்க்கு தான் நீங்கள் எவ்வளோ பைசா போடணும்? 5 rupees 70 பைசா போடணும். ஸோ நீங்கள் டாக்குமெண்டேஷன் வச்சுக்கணும், எப்போயுமே கையில் பேப்பர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ 5 rupees 70 பைசா எஃப்னு கொடுத்துட்டான். இதை ப்ராக்கெட் பண்ணிடணும். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல ப்ராக்கெட் பண்ணணும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு 100, இது 200 ரேஞ்சில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 100 கேல்குலேட் பண்ணியிருக்கோம், செகண்ட் 100 கேல்குலேட் பண்ணியிருக்கோம். அதனால யூனிட்ஸ்லேருந்து 100 மைனஸும் பண்ணியாச்சு. நம்ம வந்து 200 மைனஸும் பண்ணியாச்சு யூனிட்ஸ்லேருந்து. அதை மைனஸ் பண்ண ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 50 யூனிட்ஸ் இருக்கும். 250 மைனஸ் 200னா ரிமைனிங் 50 இருக்கும். அந்த 50 யூனிட்ஸ் இன்ட்டு அந்த அமௌண்ட் மூணாவது ஸ்டேஜில் உள்ளது. அப்போ இப்போது நான் கொடுத்துருக்க அமௌண்ட் எவ்வளோ? 250 கொடுத்தேன்னா எனக்கு எவ்வளோ வரணும்? 1085 வரணும். ஸோ நான் சேவ் பண்ணிவிட்டு பார்க்குறேன். ஸோ 250 என்ட்ரு தட்டுறேன். சாரி பாருங்கள், பக்காவாக வருது. ஸோ 1085.00. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் வந்து 2 ரேஞ்சு, 301 to 500 ரேஞ்சு. அப்போ அகெயின் பாருங்கள், எல்சிஃப் நீங்களே எழுதிடலாம். ஸோ யூனிட்ஸ் எந்த ரேஞ்ச்? greater than or equal to 300க்கு மேலே. ஸோ 301. அட் த சேம் டைம் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும்? யூனிட்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 500. 500 வரைக்கும் இருந்ததுன்னா ஒரு டேரிஃப். என்ன டேரிஃப்? அந்த அமௌண்ட்டை நம்ம கேல்குலேட் பண்ணணும், அமௌண்ட் ஈக்குவல் டு. சரிங்களா? ஸோ நான் எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்தேன்னு நான் பார்த்துட்டு வந்துடலாம். பெயிண்டில் நம்ம ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், இது வரைக்கும் இதுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த பாக்ஸ் நம்ம முடிச்சாச்சு. தென் இதுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுவும் கரெக்டாக வந்துடுச்சு. அடுத்து இதுக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். எவ்வளோ ஈஸியாக எழுதிட்டு வரோம் பாருங்கள். ஸோ இப்படி தான் நீங்கள் டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது பெரிய பெரிய கான்செப்ட் கூட உங்களால் எழுத முடியும். சரிங்களா? இது கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி இருக்கலாம். பட் இந்த மாதிரி தரோவாக நீங்கள் பண்ணும்போது எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பெரிய பெரிய கேல்குலேஷன் எது கொடுத்தாலும் உங்களால் யோசிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு பண்ண போகிறோம். 300 to 500 ரேஞ்சில் இருக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை 100 இருக்கும்? 100 100 100ன்னு 300க்கு ஏற்கனவே கேல்குலேட் பண்ணி முடிச்சிடலாம். அந்த அபவ் 300க்கு என்ன யூனிட்ஸ் வருதோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ 380 கொடுத்தோன்னா நமக்கு எவ்வளோ வருது? 1950. இதான் ரேஞ்சு. அப்புறம் 300க்கு மேலே இருக்கக்கூடியதுக்கு 7 rupees 25 பைசா. ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம டைப் பண்ணிடலாம். சாரி, ஸோ நான் யூனிட்ஸ் டைப் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ யூனிட்ஸ்? 380. ஸோ சாம்பிள் யூனிட் 380.
அமௌண்ட் வந்து எவ்வளோ கால்குலேட் ஆகிருக்கு 1950. சரிங்களா? இது வந்து ரேட் பெர் யூனிட் வந்து 7 rupees அந்த டாரிஃப்க்கு 25 பைசா. ஸோ இதை வச்சு நம்ம கண்டிஷன் எழுதணும். ஆல் என்ட்ரு போட்டோன்னா ஃபுல் ஸ்க்ரீன் போயிடும். இதை நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக மேனுவலாக நம்ம இந்த யூனிட்டை போட்டு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கிறதுக்காக நம்ம மேனுவலாக முதல்ல கால்குலேட் பண்ணணும். இப்போ இது வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எவ்வளோன்னு பைசாவை நம்ம இங்கே எழுதிக்கிறோம். அதை வச்சு நம்ம இங்கே எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு 100க்கு எவ்வளோ? ஸோ 320. ஸோ 320 ப்ளஸ் செகண்ட் 100க்கு 480. ஸோ 480 ப்ளஸ் தேர்ட் 100க்கு 570. தென் ஃபோர்த் 100க்கு நீங்கள் இது பாருங்கள் 200 to 300 ரேஞ்ச். இந்த ரேஞ்சில் 300க்கு மேலே வரும்போது ஃபோர்த் 100க்கு இங்கே வந்துடும். ஸோ 300க்கு அபவ் இருந்தால் தான் இங்கே வரும். நான் 380 கொடுத்துருக்கேன். அப்போ 300க்கு கால்குலேட் பண்ணியாச்சு. அப்போ 300 யூனிட்ஸ்லேருந்து கழிச்சோன்னா நமக்கு வந்து 80 யூனிட்ஸுக்கு தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அந்த 80 யூனிட்ஸுக்கு எவ்வளோ பைசா? 7 rupees 25 பைசா. அப்போ நீங்கள் இங்கே ஆஸ் யூஷுவல் யூனிட்ஸ் மைனஸ் 300க்கு நான் ஏற்கனவே கால்குலேட் பண்ணிட்டேன். இன்ட்டு எவ்வளோ அமௌண்ட்? அந்த பர்டிகுலர் அமௌண்ட் 7.25. இந்த ரேஞ்சில் நான் பண்ணும்போது எனக்கு நான் சொல்கிற அமௌண்ட்டு வருதான்னு பார்க்கணும். ஓகே, நான் இப்போ 380 கொடுக்க போகிறேன். எனக்கு 1950 வருதான்னு பார்க்கலாம். ஓகே, வேறு எதாவது கரெக்ஷன் இல்லை இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு 100, செகண்ட் 100, தேர்ட் 100 முடிச்சாச்சு. ரிமைனிங் இருக்கக்கூடிய யூனிட்ஸுக்கு 7 rupees 25 பைசா போட்டாச்சு. ஸோ 380 யூனிட்ஸ் பாருங்கள், 1950 யூனிட்ஸ், சாரி 50 பைசா வந்துருச்சு. சாரி 50 rupees வந்துருச்சு, பைசா கிடையாது. பைசா வர மாதிரி நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 500க்கு மேலே. ஸோ இதோட முடியுது ப்ரோக்ராம். ஸோ எல்சிஃப் அதே ரேஞ்சில் நீங்கள் சிம்பிளாக யூனிட்ஸ் கிரேட்டர் தேன் 500ன்னு எழுதலாம். இதுக்கு நீங்கள் பார்க்கணும் இது எவ்வளோ இருந்தது. டேரிஃப் வந்து 8 rupees 10 பைசான்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிப்போம். டேரிஃப் வந்து பெர் யூனிட்டுக்கு 8 rupees 10 பைசா. சரிங்களா? 500க்கு மேலே அவங்க வீட்டில் வந்து ஏசி ஃபேன் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. 500 யூனிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃபைன் போடணும்ல. நிறைய பவர் யூஸ் பண்ணுறாங்க, நாட்டுக்கு வீட்டுக்கும் நல்லதில்லை சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால் நம்ம 500 மேலே போச்சுன்னா அவங்களுக்கு ஃபைன் வேறு இருக்குது. சரிங்களா? ஃபைன் எவ்வளோ பர்சன்டேஜ்? அவங்க வந்து 20% அந்த சர்சார்ஜ் மாதிரி. ஓகே, 20% அபவ் கொடுக்கணும் அந்த ஃபைன் அமௌண்ட் வந்து. அதுக்கப்புறம் நான் சாம்பிள் எதை போட்டு பார்த்தேன் 500க்கு மேலே? அமௌண்ட் பாருங்கள், 590 போட்டு பார்த்துருக்கேன். ஸோ 590 நான் கொடுக்க போகிறோம். ஸோ 590 சாரி 590னா எவ்வளோ வருது பாருங்கள். ஸோ மொத்த யூனிட்ஸ் வந்து 590. அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கு? அமௌண்ட் வந்து 3549 rupees. ஓகே, ஃபைனோட சேர்த்து 4258. ஓகே, ஃபைன் வந்து 709.80 பைசா. ஓகே, இதுதான். ஸோ இதை வச்சு நம்ம எழுதணும். ஸோ ஹிண்ட் மாதிரி போட்டுக்கணும், பேப்பரில் எழுதியிருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ நம்ம இங்கே வந்து இங்கேயே உங்களுக்கு தெரியறதுக்காக நான் கமெண்ட்டில் போட்டிருக்கேன். இப்போ அமௌண்ட் கால்குலேட் பண்ணுறோம் பாருங்கள். அமௌண்ட் ஈக்குவல் டு நீங்கள் ஃபைனை தனியாக காட்டுன்னு நினச்சிங்கன்னா ஃபைனுக்கு ஒரு வேரியபிள் மெமரி அலாட் பண்ணிக்கணும். நான் இங்கே ஃபஸ்ட்டு 100க்கு அதே மாதிரி 320 ப்ளஸ் செகண்ட் 100க்கு 480 ப்ளஸ் தேர்டு 100க்கு 570. அதுக்கப்புறம் ஃபோர்த்து 100, ஃபிஃப்த்து 100. ஏன்னா 2 இருக்குது பாருங்கள். இங்கே வந்து 301 to 400 வரல, 301 to 500. அப்போ 2 100க்கு நீங்கள் போடணும். 2 100க்குன்னா 725 அப்படின்றத 2 டைம்ஸ் நீங்கள் போட வேண்டியிருக்கும். ஸோ அப்போ 725 ப்ளஸ் 725 இதெல்லாம் நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணலாம். பட் உங்களுக்கு தெரியணுன்றக்காக நான் தனித்தனியாக எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக இதெல்லாம் டோட்டலாக ஆட் பண்ணி நீங்கள் போட்டுடலாம். எல்லோரும் எதை மறப்பாங்கன்னா இந்த 725 2 டைம்ஸ் போடுறதுக்கு மறந்துடுவாங்க. ஸோ அப்போ ஒரே ஒரு டைம் போட்டால் போதும். ஏற்கனவே இருக்க யூனிட்ஸில் எத்தனை 100க்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்க? 500க்கு. ஃபஸ்ட் 100, செகண்ட் 100, தேர்ட் 100, ஃபோர்த்து 100, ஃபிஃப்த்து 100. 500 யூனிட்ஸ்க்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. அதனால் -500 போடுறோம்.
அப்போ இந்த 500 மீறி எவ்வளோ அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க 90 யூனிட்ஸ் அது இதில் கிடைச்சிரும். அந்த 90 யூனிட்ஸுக்கு தான் நீங்கள் என்ன போடணும் 8 rupees 10 paisa. ஓகே இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு முதல்ல என்ன வரும் இந்த அமௌண்ட் வரும் ஃபைன் இல்லாத அமௌண்ட் 3549 வருதான்னு பார்த்துடலாமா. ஸோ சம்திங் எரர் வருது க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறேன் இங்கே ஓப்பன் பண்ணது. ஸோ இந்த பர்டிகுலர் ஓப்பனிங்க்கு பக்காவாக க்ளோஸ் பண்ணணும். எரர் வந்தால் பயப்படக்கூடாது. எரர் வந்தால் நீங்கள் ரீட் பண்ணி என்ன மாதிரி கரெக்ஷன் பண்ணுறோம் பார்க்க ஒரு 10-20 ப்ரோக்ராம் நீங்கள் எரர் கரெக்ட் பண்ணிங்கன்னா அப்படியே நிறையா சில எரர்ஸை பார்த்தோன்னே என்ன மிஸ்டேக் நீங்கள் விட்டுருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் எரர் வருதேன்னு நினைக்கக்கூடாது. எரர் வச்சு தான் நிறைய கற்றுக்க முடியும். ஸோ இப்போது 590 போடுறோம். நம்ம சொன்ன மாதிரி 3559 ஸோ வந்துருச்சு. பட் இங்கே என்ன இல்லை ஃபைன் இல்லை சரிங்களா. ஃபைன் இல்லாமல் பண்ணியிருக்கோம். ஃபைனோடு பண்ணணுன்னா நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். எப்படி சிம்பிளாக முடிச்சிடறேன் பாருங்கள். நான் ஃபைனுக்கு வேரியபிள் க்ரியேட் பண்ணி நீங்கள் ஃபைன்லாம் தனியாக காட்டணும்னு நினச்சிங்கன்னா ஃபைன் அமௌண்ட்டை தனியாக கீழே காட்டலாம். பட் நான் வந்து அதை மாதிரி பண்ணல. நான் வந்து சிம்பிளாக அதுலேயே அமௌண்ட் அப்டேட் ஆகிற மாதிரி பண்ணிடுறேன். ஸோ அமௌண்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஏற்கனவே இருக்க அமௌண்ட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் 20 டிவைடட் பை 100 அப்போ எவ்வளோ கிடைக்கும் 20%. 20% நீங்கள் பாயிண்டில் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கலாம் 0.2 ஓகே 20%. இதுதான் 20%. இப்போ அமௌண்ட்டில் 20% நான் ஜஸ்ட்டு அதே அமௌண்ட்டில் நான் இதை வந்து ஓவர் ரைட் பண்ணி விட்றேன். இப்போ இங்கே ஃபைன் அமௌண்ட் மட்டும் தான் வரும். ஏன்னா அமௌண்ட் வந்து இப்போ 2000 வச்சுக்கோங்க. 2000ல் 20% எவ்வளோ 400. அந்த 400 மட்டும்தான் உங்கள் அமௌண்ட்டில் ஸ்டோர் ஆகும். அப்போ ஃபைன் அமௌண்ட்டு மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ஃபைன் அமௌண்ட் எவ்வளோ 709.80. அப்போ அது மட்டும்தான் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருக்கும். பாருங்கள் இப்போ நான் ஃபைனை மட்டும் கேல்குலேட் பண்ணிவிட்டு அமௌண்ட்லேயே ஓவர் ரைட் பண்ணிட்டேன். ஃபைனுன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணாமல் தப்பு தான் இருந்தாலும் ஒரு வாட்டி காட்டுறதுக்காக நான் காட்டுறேன். ஸோ 590 பாருங்கள் 709.80 அப்படின்றது ஃபைன் அமௌண்ட்டு தான் வந்திருக்கு. அப்போ ஏற்கனவே இருக்க அமௌண்ட்டோட ஆட் ஆனால் தான் எனக்கு எவ்வளோ கிடைக்கும். இந்த அமௌண்ட்டோட அந்த ஃபைனை ஆட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு என்ன கிடைக்கும் 4258 கிடைக்கும். அப்போ ஏற்கனவே இருக்க அமௌண்ட்டோட ஆட் பண்ணணும். ஸோ அமௌண்ட் ப்ளஸ் ஏற்கனவே இருக்க அமௌண்ட்டோட நான் வந்து 20% ஆஃப் அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணி நான் அதே அமௌண்ட்டில் ஓவர் ரைட் பண்ணுறேன். இதை ஷார்ட்டாக எப்படி எழுதலாம் இங்கே போடாமல் இந்த அமௌண்ட்டை போடாமல் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை எழுதிடலாம். ஏற்கனவே இருக்கிறதோட அப்டேட் பண்ணுங்கள். 20% கேல்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட்டில் ஏற்கனவே இருக்க அமௌண்ட்டோட ஆட் பண்ணி அதே அமௌண்ட்டில் அசைனும் பண்ணுங்கள். அதான் ப்ளஸ் ஈக்குவல்ட்டு. ஸோ இது வந்து ஷார்ட் ஃபார்மில் எழுதுறதுக்கு போக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நான் இப்படி எழுதிடுறேன். இப்போ எனக்கு கரெக்ட் அமௌண்ட் வரும் 4258. ஸோ நம்ம ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். ஸோ 590 பார்த்தீங்களா 4298 சாரி 58.80 பைசா. இப்போ தான் பைசாவே வந்திருக்கு. ஸோ நீங்கள் இனிமேல் வேறு எது வேணாலும் நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு சென்டரில் ஸ்க்ரீன் வரணும் அதெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி CLR SCR அதெல்லாம் நீங்கள் கிளியர் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்டர் கீ /n நான் கொடுத்துருக்கேன். ஒரு 6 என்டர்ஸ் 7 என்டர்ஸ் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர் நான் சேவ் பண்ணிட்டு முதல்ல கீழே வருதான்னு நான் செக் பண்ணுறேன். நான் ஏதாவது ரேஞ்ச் கொடுக்கலாம் இனிமேல். இப்போ கீழே வந்துடுச்சா. இது சென்டராக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஓகே. பட் இன்னும் கொஞ்சம் நீங்கள் என்டர் தட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கலான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் /n கொடுக்கணும். அதுக்கப்புறம் நான் டேப் கீ கொடுக்குறேன் /t. ஏன் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி வந்திருக்கும் பாருங்கள். நான் ஒரு இதை மட்டும் உள்ளே தள்ளுறேன். என்டர் கொடுத்துட்டேன்னா கீழே வருது. எனக்கு /tனா இந்த லைன் மட்டும் உள்ளே தள்ளி போகும். 2 /t கொடுத்துருக்கேன். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன் பார்த்தீங்களா இது தள்ளுறேன். பட் 2 /t கொடுத்ததுனால ரொம்ப தள்ளிடுச்சு. ஸோ ஒரு /t போதும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு அதே /tயை இங்கே எல்லாத்துக்கும். ஸோ இந்த என்டர் எதுக்காக கொடுத்துருக்கேன் கீழே இறக்குறதுக்காக. அப்படியே கீழே டவுன்னா கீழே இறங்கி வந்தது பில்லு. ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு என்டர் கீ கொடுத்துருக்கோம். டேப் கீனா கொஞ்சம் தள்ளி வந்தது சரிங்களா. ஸோ இங்கே ஜஸ்ட்டு டேப் மட்டும் நான் கொடுப்பேன்.
ஒவ்வொரு சென்டென்ஸும் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி கொடுக்கலன்னு வைங்களேன். இப்போ டோட்டல் அமௌண்ட்டுக்கு நான் கீழேயும் கொடுக்கல, எப்படி வருது பாருங்கள். மற்றதெல்லாம் சென்ட்ரல் அலைன்மெண்ட் ஆயிருக்கும், அது மட்டும் ஆயிருக்காது. 5 சம்திங் யூனிட்ஸ் பாருங்கள், மற்றதெல்லாம் தள்ளி போயிடுச்சு. டோட்டல் அமௌண்ட்டும் அந்த பாட்டம் லைனும் பாருங்கள் ஆகலை. அப்போ இன்னும் ஒரு டேப் கீ நான் ரெண்டுக்கும் கொடுக்கும்போது செட்டாக சென்டராக இருக்கும். ஸோ /t again /t. ஸோ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ எனி யூனிட்ஸ் 450 கொடுக்கலாம், சாரி 350 கொடுத்துருக்கேன். ஸோ 350 கன்சியூம்டு யூனிட்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி பில். ஸோ கன்சியூம்டு யூனிட்ஸ் 350, டோட்டல் அமௌண்ட் rupees 1732.50, 50 பைசா. ஓகே, பக்காவாக இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் நல்லா பண்ணலாம், இன்னும் நிறைய கொடுக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக ஒரு ப்ரோக்ராம் நம்ம பிளான் பண்ணி எழுதி பழகணும். அப்போ தான் வந்து நீங்கள் எல்லாம் கோட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வர முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கோட் பார்த்துக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள் வேலை தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம ஆல்ஃபா வெப் அகாடமி வெப்சைட்ஸில் நீங்கள் உங்களோட லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்குன்னு இருக்கக்கூடியதை தனியாக பார்த்து லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. thealphawebacademy.com. thealphawebacademy.comல உங்களுக்குன்னு இருக்க க்ரெடென்ஷியல் யூஸ் பண்ணி நீங்கள் போயிட்டு மற்ற எக்ஸசைஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே, பாய். இந்த சேலரி பேமெண்ட் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே.